வருமானத்தை தெரிவிக்கும் திட்டம் 2016 தொடர்பாக தணிக்கையாளர் சங்கம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. வருமான வெளிப்படுத்தல் திட்டம் என்னும் இந்த கலந்துரையாடலில் வி. மகாலிங்கம், முதன்மை ஆணையர், வருமான வரித்துறை மற்றும் ஆர். கிளமெண்ட் ரமேஷ்குமார், கூடுதல் ஆணையர், நிறுவனங்கள் பிரிவு, வருமான வரித்துறை ஆகியோர் பங்கேற்றனர். இவர்களுடன் ஜி. நாராயணசாமி, முன்னாள் சங்க தலைவர் தலைமையில் அண்மையில் சங்க வளாகத்தில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு இத்திட்டத்தின் சிறப்பம்சங்களையும் பயன்களையும் எடுத்துரைத்தனர். பொதுவாக நம் நாட்டு குடிமக்கள் தாங்கள் ஈட்டும் வருமானத்திற்கு முறையான வருமான வரி அரசுக்கு செலுத்த வேண்டும். ஆனால் நம் நாட்டில் ஏராளமான பொதுமக்கள் நிறைய வருமானம் ஈட்டியும் வருமான வரி செலுத்துவதில்லை. மேலும் தான் வாங்கும் சொத்துக்களை வெளிக்காட்டுவதும் இல்லை. இந்திய வருமான வரி சட்டம் மற்றும் சொத்து வரி சட்டத்தின் கீழ் நாம் நம் வருமானத்திற்கு ஏற்ப வருமான வரியை கண்டிப்பாக செலுத்தியாக வேண்டும். இதுவரை பொதுமக்களாகிய நீங்கள் உங்களிடம் வெளிக்காட்டப்படாத வருமானம் இருந்தால் அதை தானே முன்வந்து வருமானத்தை தெரிவிக்கும் திட்டம் 2016 கீழ் அரசுக்கு தகவல் தெரிவிக்கலாம். இது ஒரு அரிய வாய்ப்பு. கால அவகாசம் ஜூன் 1, 2016 முதல் செப்டம்பர் 30, 2016 வரை. வரி, கூடுதல் வரி மற்றும் அபராதம் நவம்பர் 30, 2016க்குள் செலுத்தப்பட வேண்டும். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த மாதம் 26/6/2014 அன்று தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது இந்த திட்டம் சம்பந்தமாக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். எனது அருமை நாட்டு மக்களே, இன்று சிறப்பாக ஒரு விஷயம் பொருட்டு நான் உங்களிடம் விண்ணப்பிக்க இருக்கிறேன். விரிவான வகையில் வரிகள் ஒரு காலத்தில் இருந்தன. அப்போது வரி ஏய்ப்பு இயல்பாகவே ஆகியிருந்தது. ஒரு காலத்தில் அந்நிய நாட்டு பொருட்களை நம் நாட்டுக்கு கொண்டு வருவதில் கட்டுப்பாடுகள் இருந்தன. அதனால் கடத்தலும் பெருகியிருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல காலம் மாறியது. இப்போது வரி கட்டுபவர்களை வரி அமைப்போடு இணைப்பது அதிக கடினமான செயல் அல்ல. இருந்தாலும் பழைய இயல்புகள் எளிதில் மறைவதில்லை. அரசிடமிருந்து விலகி இருப்பதே அதிக நன்மை தருவது என்று இன்னமும் கூட ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் நினைக்கிறார்கள். விதிமுறைகளை விட்டு விலகி ஓடி நமது நிம்மதியையும் அமைதியையும் தான் கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு சிறிய மட்டத்தில் இருக்கும் நபர் கூட நமக்கு குடைச்சல் கொடுக்க முடியும். இந்த நிலைக்கு நம்மை நாமே ஏன் தள்ளிக்கொள்ள வேண்டும்? ஏன் நாமே முன்வந்து வருமானம் தொடர்பாக, நமது சொத்துக்கள் தொடர்பாக அரசிடம் சரியான கணக்குகளை சமர்ப்பிக்க கூடாது? பழைய நாளைய மனநிலையிலிருந்து விலகி புதிய பாதையை உங்களுக்குடையதாக்குங்கள். இந்த சுமையிலிருந்து விடுதலை பெற நான் நாட்டு மக்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். யாரிடம் வெளியிடப்படாத வருமானம் இருக்கிறதோ, கணக்கு காட்டப்படாத வருவாய் இருக்கிறதோ, அவர்களுக்காக வேண்டி இந்திய அரசு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது. அதாவது, நீங்கள் உங்கள் அறிவிக்காத வருவாயை வெளியிடுங்கள் என்று கூறியிருக்கிறோம். கணக்கு காட்டப்படாத வருமானத்தை கணக்கில் காட்ட அரசு சிறப்பானதொரு வாய்ப்பை செப்டம்பர் மாதம் 30 வரை அளித்திருக்கிறது. அபராத தொகையை செலுத்தி நாம் பல வகையான சுமைகளிலிருந்து விடுதலை அடையலாம். தன்னிச்சையாக யார் ஒருவர் தனது சொத்துக்கள் தொடர்பாக, கணக்கில் காட்டப்படாத வருமானம் தொடர்பாக அரசுக்கு தன்னிடம் இருக்கும் தகவல்களை அளிக்கிறார்களோ அவர்களை அரசு எந்த விதமான ஆய்வுக்கும் உட்படுத்தாது என்று நான் வாக்கும் அளித்திருக்கிறேன். இத்தனை சொத்து எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என ஒரு முறை கூட கேட்கப்பட மாட்டாது. ஆகையால் தான் நான் கூறுகிறேன், ஒரு ஒளிவு மறைவற்ற அமைப்போடு இணைய இது உங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பு. இது மட்டுமல்ல நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள இன்னொன்றும் இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 30 வரை இந்த திட்டம் இருக்கும். இதை ஒரு கடைசி வாய்ப்பாக நீங்கள் கருதலாம். இடையே நான் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூட செப்டம்பர் மாதம் 30 பிறகு அரசு விதிமுறைகளோடு இணைய விரும்பாத நாட்டின் குடிமகன் யாருக்கேனும் ஏதேனும் கஷ்டம் ஏற்பட்டால் அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யப்பட மாட்டாது என்று கூறியிருந்தேன். இதையேதான் நான் நாட்டு மக்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செப்டம்பர் மாதம் 30 பிறகு உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் வகையில் ஏதும் நடக்காமல் இருக்க வேண்டும். ஆகையால் தான் மீண்டும் ஒரு முறை
செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்பாக நீங்கள் இந்த வசதியளிக்கும் ஆதாயத்தை பெற்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய இடர்களிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இன்று ஏன் நமது மனதின் குரலில் இந்த விஷயத்தை நான் கூற வேண்டியிருந்தது என்றால், நான் இப்போதுதான் வருவாய்த்துறை, வருமான வரி, சுங்கம், தீர்வை ஆகியவற்றைச் சேர்ந்த அதிகாரிகளோடு 2 நாட்கள் கலந்துரையாடினேன். பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். குடிமக்களாகிய நம்மை கள்வர்கள் என்று கருதி நடந்து கொள்ள வேண்டாம் என்று நான் தெள்ளத் தெளிவாக அவர்களிடம் கூறியிருக்கிறேன். குடிமக்களாகிய நம்மிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும், கைப்பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்கள் விதிமுறைகளோடு இணைய விரும்பினார்களேயானால் அவர்களை ஊக்குவித்து அன்போடு உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். நம்பிக்கை தரும் ஒரு சூழலை ஏற்படுத்துவது மிக அவசியமானது. நமது நடத்தை மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வரி செலுத்துபவருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நான் அவர்களிடம் மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்ட பிறகு, நாடு முன்னேறி கொண்டிருக்கும் போது நாமும் அதற்குரிய பங்களிப்பை நல்க வேண்டும் என்று இப்போது அவர்களும் உணர்கிறார்கள். இந்த கருத்து பரிமாற்றத்தில் நான் பல தகவல்களை தெரிந்து கொண்டேன். அவற்றில் ஒன்றை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 125 கோடி மக்களில் வெறும் 1.5 லட்சம் பேர்களுடைய வரி விதிக்கப்படக்கூடிய வருமானம் 50 லட்சம் ரூபாயை விட அதிகமாக இருக்கிறது என்ற விஷயத்தை நீங்கள் நம்ப கூட மாட்டீர்கள். இது யாராலும் நம்ப முடியாத விஷயம். 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட வரி விதிக்கப்படக்கூடிய வருமானம் உடையவர்கள் பெரிய பெரிய நகரங்களில் பல லட்சக்கணக்கில் புலப்படுகிறார்கள். 1 கோடி 2 கோடி பெருமானம் உள்ள பங்களாக்களை நாம் காணும்போது இவர்கள் எப்படி 50 லட்சத்துக்கும் குறைவான வருமானம் என்ற படிநிலையில் இருப்பார்கள் என்று புரிந்துவிடும். அப்படி என்றால் எங்கோ கோளாறு இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். அதையும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்பாக மாற்ற வேண்டும். அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் முன்பாக மக்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்க வேண்டும். ஆகையால் தான் எனதருமை சகோதர சகோதரிகளே, கணக்கில் காட்டப்படாத வருமானத்தை தெரிவிக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு. 2வது வகையில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய சங்கடங்களிலிருந்து விடுதலை அடைய இது ஒரு வழி அமைத்துக் கொடுக்கிறது. நான் நாட்டு நன்மைக்காக, நாட்டின் ஏழைகளின் நலனுக்காக உங்களை இந்த பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள விண்ணப்பித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு உங்களில் யாருக்கும் சங்கடம் ஏற்படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய அரசாங்கம் நாட்டின் நலனுக்காகவும், நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும், விவசாயிகளின் நலனுக்காகவும் ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்கம் டெக்ளரேஷன் ஸ்கீம். இதுவரை கணக்கில் காட்டாத வருமானத்தை கணக்கில் காட்டி 45% டேக்ஸ் கட்டினால் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வருமான வரி விசாரணை கிடையாது, சொத்து வரி விசாரணை கிடையாது, சொத்து வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அப்படி செய்வதனால் அவர்களுடைய கருப்பு பணத்தை கொண்டு வந்து அதை டேக்ஸை கட்டிவிட்டு மீதி உள்ள பணத்தை அவர்களுடைய பிஸ்னஸ்க்கு, தொழிலுக்காக அதை பயன்படுத்த முடியும். அவர்களுக்கு எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கே ஃப்ரீயாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சென்ஸ் யாருக்கும் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கருப்பு பணத்தை அப்படியே வைத்திருந்தால் பயந்து அப்படியே வைத்திருப்பார்கள். அதிலிருந்து எந்த வருமானமும் வராது அவர்களுக்கு. அதை இப்போது டேக்ஸை கட்டிவிட்டு மீதியை அவங்க இன்வெஸ்ட் பண்ணினார்கள் என்றால் அதிலிருந்து நிறைய வருமானம் வரும். அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அவர்கள் கட்டுகின்ற வரி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும். ஆகையால் இந்த திட்டத்தை மக்கள் பயன்படுத்தி இதுவரை கணக்கில் காட்டாத சொத்துக்கள், வருமானம் இருந்தால் அதை காட்டி 45% டேக்ஸை கட்டிவிட்டு மீதி உள்ள 55% அவர்களுடைய வியாபாரத்திற்கு உபயோகித்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து அவர்களும் நன்றாக தொழிலில் முன்னேறலாம், நாட்டையும் அவர்கள் முன்னேற்றுவதற்கு உதவலாம். ஆகையால் இந்த திட்டத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கணக்கில் காட்டாதவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்பதை துல்லியமாக கூற முடியாது. ஆனால் நிறைய பேர் இருப்பதாக கூறுகின்றார்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், சுமார் 130 கோடி ஜனத்தொகையில் ஒரு 4.6 கோடி மக்கள் தான் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்து வருமான வரி கட்டுகிறார்கள். இது மிகவும் குறைவு என்பது எல்லா பொருளாதார நிபுணர்களின் கருத்து. ஆனால் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எவ்வளவு அன்அக்கவுண்டட் இன்கம் இருக்கிறது என்பதை துல்லியமாக கூற முடியாது. ஒன்லி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிந்த வகையில் எஸ்டிமேட் பண்ணுகிறார்கள். வரவேற்பு நல்லாக இருக்கின்றது. நாங்கள் இந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக பல இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று சொசைட்டி ஆஃப் ஆடிட்டர்ஸ்
மிகப்பெரிய ஆடிட்டர்ஸ்கள், எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப உயர்ந்தவர்கள், அவர்களிடம் இந்த கருத்தை சொல்ல வந்திருக்கின்றோம். மிகவும் உற்சாகமான வரவேற்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இவர்கள் கிளையண்ட் எல்லாம் கோடி கோடியாக வியாபாரம் செய்கின்றவர்கள், பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அதிபதிகளாக இருக்கின்றவர்கள் எல்லாம் இவர்களுடைய கிளையண்ட். நிச்சயமாக இவர்கள் எங்கள் கருத்தை அவர்களிடம் தெளிவாக சொல்லி அவர்களை இந்த திட்டத்திற்கு வருவதற்கு உற்சாகப்படுத்துவார்கள் என்று நம்புகின்றேன். இந்த திட்டத்தை பயன்படுத்த வேண்டுமென்றால் இது 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூன் 1லிருந்து 30 செப்டம்பர் வரை இந்த ஸ்கீம் இருக்கும். இந்த ஸ்கீம் எந்த காரணத்தை கொண்டு நீட்டிக்கப்படாது. ஆகையால் மக்கள் குயிக்காக இந்த திட்டத்தை வெகு விரைவில் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஃபார்ம் 1ல் எங்களிடம் டெக்ளேர் பண்ண வேண்டும். நேரில் வந்தும் டெக்ளரேஷன் கொடுக்கலாம். அந்த ஹார்ட் காப்பின்னு சொல்வார்கள், எழுத்து மூலமாகவும் கொடுக்கலாம். அது ஃபார்ம் 1ல் நிரப்பி கொடுக்கலாம். அல்லது ஆன்லைன் கம்ப்யூட்டர், எங்களுக்கு அவங்க வர வேண்டியதே இல்லை டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவங்களே அவங்க கம்ப்யூட்டர்லேருந்தே எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் ஃபார்ம் 1ல். அதுக்கு பிறகு நாங்கள் சில வெரிஃபிகேஷன், அதை சில கண்டிஷனில் அவங்களுக்கு இது சில டெக்ளரேஷன் எலிஜிபிளாக இல்லாமல் இருக்கும். அது அப்படி இருக்கா என்னன்னு அதை பார்த்துட்டு நாங்கள் அது கரெக்டாக இருந்தால் ஃபார்ம் 2 இனி ஒன்று ஒரு 15 டேஸ்க்குள்ளே இஷ்யூ பண்ணுவோம். 15 நாட்களுக்குள்ளே இஷ்யூ பண்ணுவோம். அப்புறம் அது அந்த கிடைச்ச உடனே அவங்க டேக்ஸை கட்டலாம். டேக்ஸும் மொத்தமாக கட்டுவதற்கு கஷ்டமாக இருக்கிறங்கிற காரணத்தினால் இப்போது அரசாங்கம் 3 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 25% 30th நவம்பருக்குள்ளே கட்டினா போதும். அனதர் 25% 31st மார்ச் 2017 வரை கட்டினா போதும். அடுத்த 25% 30th செப்டம்பர் 2017 கட்டலாம். 3 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி ஃபார்ம் நம்பர் 2 கட்டிவிட்டு ஃபார்ம் நம்பர் 3ல் எங்களிடம் திருப்பியும் ஃபைல் பண்ண வேண்டும். நாங்கள் டேக்ஸ்லாம் கரெக்டாக கட்டியிருக்காங்களா என்பதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபார்ம் நம்பர் 4ல் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட் வந்த உடனே அவங்களுக்கு பாதுகாப்பு வந்துடும். அது மட்டும் இல்லை, அவங்க டெக்ளேர் பண்ணுறதை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்போம். யாருக்குமே சொல்ல மாட்டோம், யாருக்கும் தெரியாது. ஆகையால் தைரியமாக மக்கள் முன்வந்து இந்த திட்டத்தை பயன்படுத்தி அவங்க பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஃபார்ம்ங்கிறதுல ஒரு பெரிய இது கிடையாது, ஒரு லெட்டர் மாதிரி தான் அது. இப்போ ஒருத்தர் 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்குது, அதை நான் இந்த ஸ்கீமில் நான் இதை வருமான வரி தாக்கல் செய்து இதை கணக்கில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு லெட்டர் என்கிட்ட இந்த இடத்துல இந்த வீடு இருக்குது, இது நான் அக்கௌண்ட்டில் கொண்டு வரல, இப்போ அக்கௌண்ட்டில் வருமான வரியில் கொண்டு வரணும்னு விரும்புகிறேன் அப்படி ஒரு லெட்டர் மாதிரி தான் அது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்ம் தான். அந்த லெட்டர் நேரில் கமிஷனர்கிட்ட கொடுக்கலாம், இல்லை இன்டர்நெட்டில் ஆன்லைனில் இமெயில் அனுப்பினா போதும். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இருக்குது. இப்போ ஒருத்தர் காலையில் கொடுக்குறார், ஒரு இமெயில் அனுப்புனாருன்னா அடுத்த 1 நிமிஷத்தில் எங்களுக்கு வந்துடும். அதை பார்த்துட்டு சில பேசிக் செக்ஸ் இருக்குது, சிம்பிள் செக்ஸ் தான். அதை பார்த்து முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாங்கள் அனுப்புகிற பதில் இமெயில் 1 செகண்டில் அங்கே வந்துடும். அது ஒன்றும் இல்லை, 1 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி 45 லட்சம் 45% கட்டணும் அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் தான். அதுதான் ஃபார்ம் 2ங்கிறது. அது ஒன்றும் பெருசு கிடையாது, அதுவும் ஒரு லெட்டர் மாதிரி தான். அதை அவர் அடுத்த நாள் காலையில் பேங்க்கில் போய் கட்டிடுறாருன்னு வச்சுக்கோ. 45 லட்சம் அவர்கிட்ட இருக்குது, அவர் கட்டிடுறாரு. கட்டி முடிச்சுட்டு நான் இந்த பேங்க்கில் இந்த சலான் நம்பரில் 45 லட்சம் கட்டிட்டேன் அப்படின்னு அந்த டீட்டெயில் கொடுக்குற லெட்டர் பேர் தான் ஃபார்ம் 3. ரொம்ப சிம்பிள் தான் அந்த ஃபார்மு. அந்த ஃபார்ம் 3 எங்களுக்கு இமெயில் அனுப்புறாங்கன்னா அடுத்த செகண்ட் வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா எங்கள் கம்ப்யூட்டரில் வந்துருச்சான்னு பார்ப்போம். பேங்க்லேருந்து அந்த 45 லட்சம் கட்டினது வந்துருச்சான்னு பார்க்குறோம். பார்த்து முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொன்ன உடனே எங்கள்கிட்ட இருந்து ஓகே உங்கள் ஸ்கீமில் உங்களுடைய இது இப்போ அக்கௌண்ட்டில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஒரு சின்ன லெட்ரு வரும். இதுதான் ஃபார்ம் 4. ரொம்ப சிம்பிள். காலையில் ஒருத்தர் கொடுக்குறாரு, மத்தியானம் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்கிறோம். அடுத்த நாள் அவர் காலையில் டேக்ஸ் கட்டுறாரு. அடுத்த நாள் சாயங்காலம் அவருக்கு இது பிரச்சனையெல்லாம் முடிந்து அவருடைய சொத்து அவருக்கு திருப்பி வந்துடும். அவர் பினாமி பேரில் வச்சுருக்காருன்னா அந்த பினாமி பேரில் இருக்கிற திருப்பி அவருக்கு வருமா வராதாங்கிற ஒரு கேள்விக்குறியிலிருந்து அவர் மனசில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் எடுத்துகிட்டு இது அவருடைய சொத்தை அவருக்கு திரும்பி அவருடைய குழந்தைகளுக்காக அதை திருப்பி கொண்டு வந்துக்கலாம். வெரி வெரி சிம்பிள் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் அந்த 4வது லெட்டர் நீங்கள் அவர் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் என் கமிஷனர் பதிலுக்கு இது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே கம்ப்யூட்டரில் அது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என் கமிஷனர் சாரே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு இது கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது. அதனால் இதை பற்றி யார் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல விரும்பலை. பட் நல்ல வரவேற்பு இருக்குது. நியூ ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பை தி கவர்மெண்ட், Income Declaration Scheme 2016. You may be aware of the provisions of the Income Declaration Scheme. So as Mr. Narayan Samy pointed out, the department as well as the government
wants your assistance, and we want with your support only we can take ahead this scheme. See, we that 2 days back, our member came and addressed in the ICA. He was telling the chartered accountants as well as the income tax department are the part of the same coin. We are working for the same purpose, that is for the development of the nation. We have to bring the revenue to the government so that welfare schemes are carried out. Similarly, your aim is also both. One is to bring revenue to the development of the nation. At the same time, you have to safeguard the interest of your clients. You have two twin objectives, and the government has also given enormous responsibility to you. In fact, you are the first income tax officer and we are the second income tax officer. So you are doing all audits, and simply we go by your audit report. So under any provision there is an audit report, and you are certifying. On that basis only we are taking ahead the assessment procedure and all this. Government believes you, and most of the complex things were given to you. Even transfer pricing issues, you were given a lot of power to audit and give the comparables and all these things. On that basis only we are taking ahead of the income tax proceedings. So you are very important people in the country. Your duty to the nation is great, and at the same time your duty to the client is also very great. I have seen many cases where the auditor, when a small entrepreneur or small businessman goes to an auditor, he might have also started the same practice at the same time, and both grow together. I have seen in many cases that person becomes a big businessman. At the same time, the auditor also becomes a big auditor. Many cases I have seen. So, auditor is an important person for the businessman. So, I know everybody takes the advice of the auditor, then only they do anything. First they will take the advice of the auditor. For anything they want to do, first they will go and consult the auditor, then only they will take the decision. Similarly, for income declaration scheme also, we know they will come to you. So, they will take your advice. On the basis of your advice only, they are going to come and declare the undisclosed income. So, for us, you are our elder brother who can help us. So, you know that in India, even though we are having 130 crore population, the income tax assessees is very less. Number of taxpayers is only 5 crore 16 lakhs 73,822. Out of that, individuals are only 4 crore 86 lakhs 63,680. So when the population is 130 crore, the taxpayers are only 4 crore 86 lakhs 63,680. So this is very, very less when compared to the population. And everybody in the country, all economists are believing that lot of people are outside the tax net, lot of unaccounted income is there in their hands. So and they are trying to bring it out to the regular stream. It is good for the country. We will get the revenue for the welfare scheme. Even you are aware that out of this 45% we are going to collect, 7.5% goes to the farmers' welfare, Krishi Kalyan. So 7.5% goes straight to farmers' welfare. It's a noble scheme. The idea is to collect the country for the development of the nation. At the same time, farmers who are suffering a lot, in fact they are incurring losses also. So they are going to come out with welfare schemes for farmers, for that they are collecting. And our income tax collection for the financial year 15-16, 7,44,426 crores. In fact, in this regard we have come a long way. In 1975, I am told, the collections were only 365 crores. At that time, income tax people used to boast, we are collecting 1 crore per day. That is 365 crore in 1975. Now the collection has come to 7,44,426 crore. You can compare how much growth we have got through over the years. It is because of various efforts. The efforts put by you, efforts put by the department, and the IT, information technology, has played a lot of role in that, and
We are collecting lot of information and we are using the information. In fact, data mining and all these things are used. So many softwares were used, and wherever all the information related to one PAN number we couldn't get. On that basis only now the selection for scrutiny is done. The manual scrutiny has come down very heavily, very drastically it is reduced. Only all the selections are done through the computer selection only. So over a period, even we are having a 360-degree profile. For example, suppose we put a 360-degree profile in a computer software, all the information related to that individual we can get within a stroke of time. Maybe within 2 minutes we can get all the information. Such softwares are available with the investigation wing, and it is going to be used. Data mining, that a lot of softwares are being developed, analyticals were being developed to deal with all these things. So what I want to say is, even when compared to GDP, our direct tax to GDP ratio is only 5.5%. So out of that 100 rupees, what we are producing or what the country is earning, out of that only 5.5% only comes to the income tax. In earlier days, 1/6 of the revenue went to the king, I think, earlier days. Now when compared to all these things, our taxation rate has come down. One point of time it is 97%, now it has come to 30%. Such a drastically it is reduced. So even when compared to the developed countries also, our tax collection is very less, and even the procedures is also, when compared to US and all these things, our income tax procedures are very simple. Income tax return is also very simple when compared to US return. So a lot of things have come. Even then, after all these things also, now our tax collections are not up to the mark. Everybody believes that chartered accountants, income tax department, even the all economists, they believe a lot of black money is there in the market. If it is so, it is not good for the country. So it should be brought to the national stream, the mainstream, so that the funds are used for development and all these things. So that is why now the government has come out with this scheme. Earlier, to bring out all the unaccounted money lying outside the country, they passed one Black Money Act, and after that period is over, now that is closed. Now, if anybody is having a foreign asset which is not accounted, we can reopen. That too we can reopen for 16 years. After dealing with that foreign undisclosed assets, now the government has come with a new scheme for the black money or unaccounted money which is lying within the country. So if we are successful in implementing and bringing them to the mainstream, it is helpful for the nation to carry out we will have more funds to deal with, it will help to carry out lot of developmental activities, as well as it will be helpful to the individual concerned. Suppose somebody is having some 1 crore of rupee in cash, and he will be hesitant to invest. If suppose he invests, it will go to the income tax department. Ultimately, he will be called up and he will be asked to file return or pay tax, penalty, interest, etc. So, fearing that, he keeps as cash. Suppose he keeps that 1 crore as cash for over a period of 10 years, let us assume. If he has invested in a bank deposit, he might have earned by another 1 crore. But this money, 1 crore, is still lying and without earning anything. And money is also losing its value. Every year it is that depreciation takes place. So ultimately, suppose he has purchased a property 10 years back, it may be now 100 crore. 10 crore he has invested means now it will be 100 crores. And if he is not using that, still it will remain as the same amount. So this scheme is good for the country as well as for the individual. As you are aware, the scheme has already opened for the public from 1st June, and it will be available up to 30th September 2016. I was joint commissioner in Tirupati. One day one assistant bank manager came, young boy. I asked him, what do you want? He said, sir, here is the Excel sheet of all the bank account holders in my bank who are having unaccounted money. This is the fixed deposit. I'm telling you, youngsters today have got no patience. No patience. They want to change everything overnight. I can keep on telling so many things just to make a point. In my opinion, so much of changes have taken place. Our Commissioner sir has been talking of 360-degree software. Now we have 420-degree softwares. They not only verify things around you, they go back and see around other people also. Around people, others people. We have 420 degrees review. Today,
If somebody sits with a huge unaccounted money, the question is very clear. If somebody is having a huge unaccounted money, any of your clients or any of our taxpayers, if they have some portion of unaccounted money, how it accumulated is not the issue. The issue is whether he can continue to sit with the same unaccounted money without adapting to the new changes that has come around. The government has come out with this scheme, this wonderful scheme, giving a window, giving an opportunity for those people who want to adopt. So this is the last opportunity in his lifetime. There may be another scheme, we don't know whether it is there or not, but this is the crux. Let us now motivate our people, our brothers and sisters around us, our clients. It's because of them that we are here today. Let us motivate them. It's like, sometimes cat and wall. You just tell them, you just do it. Your words carry a huge weightage. We all know, I have interacted with most of you, the senior most audience sitting here. I know the value of your words. If you say yes, I have seen people paying crores of money as tax. Please kindly use your goodwill. This is what I want to say. Thank you very much. இத்திட்டத்தினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பயன்கள். இத்திட்டத்தின் கீழ் தெரிவிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு சொத்து வரியிலிருந்து விலக்கு. இத்தகைய தகவல்களுக்கு வருமான வரி சட்டம் அல்லது சொத்து வரி சட்டத்தின் கீழ் ஆய்வு அல்லது விசாரணை கிடையாது. வருமான வரி சட்டம் அல்லது சொத்து வரி சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து விதிவிலக்கு. தகவல் கொடுப்பதற்கான முறை ஆன்லைனில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதிகார வரம்பிற்குட்பட்ட வருமான வரி ஆணையர் அல்லது முதன்மை ஆணையருக்கு விண்ணப்ப படிவம் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இத்திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள www.incometaxindia.gov.in என்ற இணையதள முகவரியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விளக்கங்களுக்கு கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-180-1961 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.